ஹலோ. சொல்லுமா. எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ண எடுக்கல? வர்ற வழியில ஒரே டிராபிக், அதான் ஃபோன் எடுக்க முடியல. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டே இரு. சொல்லு. சரி அதெல்லாம் விடு. நான் கால் பை கேட்டிருந்தேன்ல, என்ன ஆச்சு? ஒரு பையனை பார்த்துருக்கேன், சும்மா பார்க்க நாகரிகம் மாதிரி அவ்வளோ அழகா இருப்பான். ஒவ்வொரு டைம் இப்படிதான் சொல்ற. பார்த்தா எவனுமே ஒழுங்காவே இல்ல. இந்த டைம் அது கரெக்டா இருப்பானா? பையன் அப்படி இருப்பான், கூட்டிட்டு வரேன். சரி சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது, சீக்கிரம் கூப்பிட்டு வா. வந்துடுறேம்மா. சரி வைக்கேன். இதான் நம்ம வீடு. அண்ணா இதான் ஸ்பாட்டா? ஆமாப்பா, இதுதான் பஸ் ஸ்பாட்டு. அண்ணா பீஸ் எப்படி? பீஸா? இந்த தேசத்துல அப்படி ஒரு பீஸ் இல்லை, செம்ம பீஸு. சரிண்ணே, பேமெண்ட் எப்படி? பேமெண்ட்லாம் கவலைப்படாத, பெரிய கோட்டீஸ்வரி. ஜிபேல டங்குன்னு அனுப்புவாப்புல. டங் தம்பி, பார்த்து பக்குவமாக நடந்துக்கும். நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், சரியா? சரிண்ணே. அப்புறம் தம்பி, உன் பேர் என்ன? ராகுல் மேடம். ராகுல்? அது என்ன ராகுல்? வேற பேரே வைக்கலையா? நாலப்பல். சரி எத்தனை வருஷமா கால் பை ஒர்க் பண்ற? ஐயோ மேடம், இப்போதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன் வேற வேலையே கிடைக்கல உனக்கு? மேடம், வேற வேலை எனக்கு தெரியாது மேடம். அப்ப இது மட்டும் நல்லா தெரியுமோ? ஏண்டா நல்லா எருமை மாடு மாதிரி இருக்க, அப்புறம் என்னத்துக்கு கால் பாய ஒர்க் பண்ணிட்டு இருக்க? நல்லா உடைச்சு சாப்பிட்டா சோறு இறங்காத உனக்கு? ஏன் மேடம் என்ன இத்தனை கேள்வி கேட்குறீங்களே, நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு கேட்கலாமா? அப்படியா? செல்வி. மேடம், ஆம்பளைங்களை மட்டும் இப்படி சொல்றீங்களே, பெண்கள் தானே இதில் ஈடுபடுறாங்க. நீ கேட்கறது கரெக்டான கொஸ்டின் தான். ஆனா ஒரு பொண்ணோட பாடி கண்டிஷன் வேற, ஒரு பையனோட பாடி கண்டிஷன் வேற. அதுவும் இல்லாம எந்த ஒரு பொண்ணுமே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான் இன்னொருத்தனை தேடி போவா. எந்த ஒரு பொண்ணுமே சுகத்துக்காக இன்னொரு ஆம்பளை தேடி போக மாட்டா, கட்டின புருஷனை தவிர. சரிங்க, நீங்க நல்லா தான் பேசுனீங்க. அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க?
ஆ, பூஜை பண்ணத்தான். பூஜையா? டேய் மூதேவி, எனக்கு புருஷன் ஒரு தெரிந்தான். அவன் எல்லாம் வீட்டு வேலைக்காரி தோட்டக்காரி ஒருத்திய கூட விட்டு வைக்காம எல்லாத்துக்கிட்டையும் போய்கிட்டு இருந்தான். அதனால நானே அவனை அடிச்சு விரட்டிட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் இப்படித்தான் வாழ்வேன், புரியுதா? எந்திரி, வேலை இருக்கு. டேய் தம்பி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ சர்வீஸ்மேன் வந்தாங்க, ஆனா எவனுமே நல்லாவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம், நிஜமா சொல்றீங்க? நிஜமா தான்டா சொல்றேன். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மேடம், சத்தியமாவா? சத்தியமா தான்டா சொல்றேன். இங்க பாரு, எனக்கு வீடு சொத்து பணம் எல்லாமே இருக்கு. நீ என்ன பண்றேன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி இங்க எடுத்துட்டு இப்போ வந்துடுறேன். சரிங்க மேடம். என்னப்பா நல்லா ஹாப்பியா வரேன்? அண்ணா, பெரிய விஷயம் அண்ணா. அப்படியா? ஆமாண்ணே. சொல்லு. அண்ணா, நானு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, கல்யாணம் பண்ணிக்க போறேன். நானும் போடி சொல்றேன். தம்பி, ஒரு பென்ஸ் காரு. தம்பி, என்னண்ணே? அவளை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? என்ன மாதிரிதான் இருக்க போறேன். என்ன சொல்ற தம்பி? நான் ஒன்றும் புரோக்கர் கிடையாது. அவளுடைய புருஷனே நான் தான். புருஷனா? என்னடா சொல்றீங்க தம்பி? நானும் இந்த வீட்டுக்கு நீ மாதிரி கால் பையன் வந்தவன் தான். உங்ககிட்ட என்னென்ன சொன்னாலும் அத்தனையும் என்கிட்டையும் சொன்னான். ஆனா இப்ப பாரு, நானு அவளுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஒன்னையும் அதே மாதிரிதான் என் வேலையை கொடுக்க போறா. ஐயோ, நீங்க எத்தனை புருஷன்? தம்பி, எனக்கு தெரிஞ்சு நான் 6ஓ 7ஆவதோ. ஆனா எனக்கு முன்னாடி எத்தனை பேரோ தெரியல. ஆனா உனக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த தொழிலுக்கு இனிமே வராதையா. ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையோ, ஏதோ ஹோட்டலோ டீ கடையோ போய் வேலை செஞ்சு நல்லா உழைச்சி சம்பாரி. உனக்கும் பெருமையா இருக்கும், உன்னை பெத்தவங்களுக்கும் பெருமையா இருக்கும். இனிமே இந்த தொழிலுக்கு வராதப்பா. எங்கேயாவது ஒரு நல்ல வேலையா பார்த்து நல்லா பொழைச்சு போப்பா.